வணக்கம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம நீண்ட வரிச்சுருளினுடைய ஆற்றலுக்கான கோவை, நீண்ட வரிச்சுருளில் சேமிக்கப்பட்ட ஆற்றலுக்கான கோவை என்ன, அதுக்கான ஃபார்முலா என்னன்னு டெரைவ் பண்ணோம். இந்த கிளாஸில் நம்ம பரிமாற்று மின் தூண்டல் இது வரைக்கும் பார்த்தது. இதுக்கு முன்னாடி பார்த்த 2 கிளாஸில் தன்மின் தூண்டல் பற்றி பார்த்தோம். இப்போ இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பரிமாற்று மின் தூண்டல் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இப்போ இந்த பரிமாற்று மின் தூண்டலில் 2 கம்பிச்சுருள் எடுத்துக்கிறோம். இது ஒரு கம்பிச்சுருள், இது வந்து பிரைமரி காயில்னு சொல்கிறோம், முதன்மை சுருள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இன்னொரு கம்பிச்சுருள் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இது வந்து துணை சுருள்னு சொல்கிறோம், துணை சுருள். இதில் வந்து கேல்வாமீட்டர் நான் கனெக்ட் பண்ணுறேன், இதில் கேல்வாமீட்டர் கனெக்ட் பண்ணுறேன். இதில் வந்து ஒரு மின்கலம், ஒரு செல்லு, எலக்ட்ரிக் செல்லு, கூடவே வந்து ஒரு கீ கனெக்ட் பண்ணுறேன். இப்படி ஒரு கீ, சாவி கனெக்ட் பண்ணுறேன். இப்போ ஒரு ஜோடி காயில் நம்மகிட்ட இருக்குது. ஒன்று வந்து பிரைமரி காயில், இன்னொன்று வந்து செகண்டரி காயில். இது முதன்மை சுருள், இது வந்து துணை சுருள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த கீ இருக்கு இல்லையா, சாவி, இதை வந்து ப்ரெஸ் பண்ணுறோம். இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும், இந்த கீ சர்க்யூட் வந்து க்ளோஸ் ஆகும் இல்லையா, மூடிய சுற்றாக மாறும். அப்படி மாறுறப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த பேட்டரியிலேருந்து கரண்ட்டு ஃப்ளோ ஆகும், மின்னோட்டம் பாயும். சரி, இப்போ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த கீ அப்படி ப்ரெஸ் பண்ணுற அந்த செகண்ட் என்ன ஆகுதுன்னா, இந்த கேல்வாமீட்டரில் குறிமுள் வந்து விலகல் அடையதை நம்ம வந்து பார்க்கலாம். மறுபடியும் கீயை ரிலீஸ் பண்ணுறப்பையும் என்ன ஆகும்னா, இந்த கேல்வாமீட்டரில் குறிமுள் விலகல் அடைகிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ எதனால் அது நடக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த கீயை க்ளோஸ் பண்ணுறப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த கம்பிச்சுருள் வழியாக மின்னோட்டம் பாயுது. அந்த கம்பிச்சுருள் வழியாக மின்னோட்டம் பாயிறப்ப இந்த கம்பிச்சுருளில் காந்த பாயம் உருவாகுது. இந்த கம்பிச்சுருள் பக்கத்தில் நம்ம செகண்டரி காயில், துணை சுருளை வச்சுருக்கோம். அப்போ இந்த கம்பிச்சுருளில் காந்த பாயம் உருவாகிறப்ப அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கம்பிச்சுருளையும் காந்த பாயம் இணையும். அப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, அந்த கீயை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பிச்சுருளில் காந்த பாயம் 0. கீயை க்ளோஸ் பண்ணுறப்ப மின்னோட்டம் பாயறதுனால காந்த பாயம் அதிகரிக்குது. இந்த கம்பிச்சுருளில் காந்த பாயம் அதிகரிக்கிற மாதிரியே இந்த கம்பிச்சுருளையும் காந்த பாயம் அதிகரிக்குது. காந்த பாயம் அதிகரிக்குது அப்படின்னா காந்த பாயத்தில் மாற்றம் ஏற்படுது அப்படின்னு அர்த்தம். இப்போ காந்த பாயம் மாறுனுச்சுன்னா நமக்கு என்ன தெரியும், மின்காந்த தூண்டல் நடக்கும், ஒரு மின்னியக்கு விசை தூண்டப்படுது. அப்படி மின்னியக்கு விசை தூண்டப்படுறதுனால என்ன ஆகுது, இந்த சுற்றில் ஒரு மின்னோட்டம் பாயுது. அந்த மின்னோட்டம் பாயிறது தான் இந்த கேல்வாமீட்டருடைய குறிமுள் விலகல் வந்து நமக்கு காமிக்குது. இந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் பரிமாற்று மின் தூண்டல். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு கம்பிச்சுருளில் பாயக்கூடிய மின்னோட்டத்தில் மாற்றம் ஏற்படும் பொழுது, இந்த கம்பிச்சுருளில் பாயக்கூடிய மின்னோட்டத்தில் மாற்றம் ஏற்படும் பொழுது, எப்படி மின்னோட்டம் மாற்றம் ஏற்படுது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கீயை க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா கரண்ட் ஒன்று செட்டப் ஆகுது அப்படின்னா, உதாரணத்துக்கு 1 ஆம்பியர்னா கூட அது 0லேருந்து 1 ஆம்பியருக்கு அதிகரிக்குது, மாறுது அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ ஒரு கம்பிச்சுருளில் பாயும் மின்னோட்டம் மாறும் பொழுது அதன் அருகே இருக்கக்கூடிய கம்பிச்சுருளில் மின்னியக்கு விசை தூண்டப்பட்டால் அந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம், பரிமாற்று மின் தூண்டல். அதாவது இதனுடைய மின்னியக்கு விசையை இதோட பரிமாறிக்குது அப்படின்னு அர்த்தம். இதனுடைய காந்த பாயத்தை இதோட பரிமாறிக்குது, அதனால தான் இதில் மின்னியக்கு விசை உருவாகுது அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு பேர் தான் பரிமாற்று மின் தூண்டல். இது தெரியணும். இப்போ இந்த பரிமாற்று மின் தூண்டலில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, பரிமாற்று மின் தூண்டல்னா என்னென்னு பார்த்தோம். அடுத்து பரிமாற்று மின் தூண்டல் என்னன்னா என்னென்னு பார்ப்போம். பரிமாற்று மின் தூண்டல் எண், அங்கே எப்படி தன்மின் தூண்டல் எண்ணுன்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி பரிமாற்று மின் தூண்டல் எண் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். பரிமாற்று மின் தூண்டல் எண் அப்படின்னா என்ன. இப்போ இந்த கம்பிச்சுருளில் ஒரு சுற்றில் உருவாகக்கூடிய காந்த பாயம், இணையக்கூடிய காந்த பாயம் வந்து நம்ம ஃபைன்னு சொல்லுவோம். இந்த கம்பிச்சுருளில் எத்தனை சுற்றுகள் இருக்குது அப்படின்னா, இப்போ இது வந்து NS சுற்றுகள் இருக்கிறதா வச்சுக்குவோம், NS அப்படின்னு வச்சுக்குவோம். இல்லை வந்து இது வந்து நம்பர் 1, இது நம்பர் 2ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இதை வந்து N2ன்னு சொல்லலாம், அப்படின்னு சொல்லலாம். இது வந்து முதல் சுற்று, இது வந்து 2வது சுற்று, அப்போ இது வந்து N2ன்னு சொல்லலாம். இந்த கம்பிச்சுருளில் 2வது கம்பிச்சுருளில் இருக்கக்கூடிய மொத்த சுற்றுகளுடைய எண்ணிக்கை N2 அப்படின்னா, அப்போ மொத்த காந்த பாயம் வந்து N2 அப்படின்னு சொல்லலாம். இந்த 2வது கம்பிச்சுருளில் இணையக்கூடிய காந்த பாயத்தை நம்ம சொல்கிறோம், அதனால் இங்கேயும் வந்து நம்ம 2ன்னு சொல்லிக்கலாம். இது வந்து எதுக்கு நேர் விகிதத்தில் இருக்கும் அப்படின்னா, இந்த கம்பிச்சுருளில் பாயக்கூடிய மின்னோட்டத்துக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். இந்த கம்பிச்சுருளில் பாயக்கூடிய மின்னோட்டம் வந்து I1ன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா முதல் கம்பிச்சுருளில் பாயக்கூடிய மின்னோட்டம், அதனால் I1 அதுக்கு நேர் தகவலில் இருக்கும்னு சொல்லலாம். இப்போ இந்த ப்ரொபோஷனாலிட்டி சிம்பிள் இருக்குல்ல, இதை வந்து எடுத்துகிட்டு இதுக்கு இந்த இடத்துல நம்ம ஈக்குவல் போடுறோம். மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்குது, என்னது N2 ∅2 அப்படியே இருக்குது. இந்த ப்ரொபோஷனல் சிம்பிள் எடுத்துகிட்டு ஈக்குவல் போடுறப்ப ஒரு மாறிலி நான் சேர்க்குறேன். அந்த மாறிலி என்ன அப்படின்னா M21 அப்படின்னு போடுறேன்,
M21 I1 அப்படியே தான் இருக்குது. இந்த M21 இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் என்னென்னா இந்த பரிமாற்று மின் தூண்டல் N அப்படின்னு சொல்கிறது. M21க்கு பேர் தான் என்னது, பரிமாற்று மின் தூண்டல் N. இப்போ ஏன் 21 போட்டிருக்கேன் அப்படின்னா, ரெண்டாவது கம்பிச்சுருளுடைய பரிமாற்று மின் தூண்டல் N எதை பொறுத்து, முதல் கம்பிச்சுருளை பொறுத்து ரெண்டாவது கம்பிச்சுருளுடைய பரிமாற்று மின் தூண்டல் N அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா. இப்போ இந்த பரிமாற்று மின் தூண்டல் எண்ணுக்கு எப்படி வரையறுக்கிறது? பரிமாற்று மின் தூண்டல் எண்ணுங்கிறது ஒரு மாறிலி. இது எதுக்கு மாறிலி? இந்த ஜோடி கம்பிச்சுருள்களுக்கு மாறிலி. நம்ம தன்மின் தூண்டல் என்னன்னா ஒரு கம்பிச்சுருள் பார்த்தோம். பரிமாற்று மின் தூண்டல் என்னன்னா ரெண்டு கம்பிச்சுருள். இந்த ஜோடிக்கு இது வந்து மாறிலி அப்படின்னு சொல்லலாம். ரைட். இப்போ பரிமாற்று மின் தூண்டல் என்ன எப்படி வரையறுக்கிறது அப்படின்னு பார்த்தா, எப்படி வரையறுக்கலாம் அப்படின்னா, இந்த ஃபார்முலா வச்சே வரையறுக்கலாம். நம்ம ஏற்கனவே தன்மின் தூண்டல் எண் வரையறுத்தோம்ல, அதே மாதிரியே. இப்போ இதில் வந்து பாருங்கள், இந்த ஃபார்முலாவில் நம்ம வந்து I1 வந்து 1 ஆம்பியர்னு வச்சுக்கோமே. I1 வந்து 1 ஆம்பியர். அதாவது இந்த 1வது கம்பிச்சுருளில் 1 ஆம்பியர் மின்னோட்டம் பாஞ்சுது அப்படின்னா, இப்போ இந்த ஃபார்முலா என்ன ஆகும் நமக்கு, இது வந்து 1ன்னு ஆயிடுச்சுன்னா இந்த ஃபார்முலா என்ன ஆகும், M21 ஈக்குவல் டு N2 ∅2 ஆகுமா, N2 ∅2 ஆகும். இப்போ இதை வச்சு நம்ம பரிமாற்று மின் தூண்டல் N அதை வரையறுக்கலாம். பரிமாற்று மின் தூண்டல் என்ன அப்படிங்கிறத வரையறுக்கலாம். எப்படி வரையறுக்கலாம்? ஒரு கம்பிச்சுருளில் 1 ஆம்பியர் மின்னோட்டம் பாயும் பொழுது அதன் அருகே இருக்கக்கூடிய கம்பிச்சுருளில் உருவாகக்கூடிய மொத்த பாயம், அதுதான் என்னது, அந்த ஜோடியினுடைய பரிமாற்று மின் தூண்டல் என்ன இருக்கும். ஓகேயா, மறுபடியும் சொல்கிறேன். ஒரு கம்பிச்சுருளில் ஓரளவு மின்னோட்டம் பாயும் பொழுது அதன் அருகே இருக்கக்கூடிய கம்பிச்சுருளோடு உருவாகக்கூடிய அல்லது தொடர்பு கொள்ளக்கூடிய மொத்த பாயத்தின் மதிப்பு தான் அந்த ஜோடி கம்பிச்சுருளுக்கு பரிமாற்று மின் தூண்டல் N அப்படின்னு வரையறுக்கலாம். இந்த பரிமாற்று மின் தூண்டல் எண்ணுக்கும் அலகு என்ன அப்படின்னா ஹென்றி தான். இதுக்கும் அலகு வந்து ஹென்றி. சரிங்களா. இப்போ ஒரு ஹென்றினா என்ன, இதை வச்சே வரையறுக்க முடியும். ஒரு ஹென்றி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம தன்மின் தூண்டல் எண் வரையறுத்த மாதிரி தான். எப்படி, இப்போ இதே ஃபார்முலாவே எடுத்துக்கலாம், இதே ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். ஒரு ஹென்றினா என்னங்கிறதுக்கு இப்போ I1 வந்து 1 ஆம்பியர்னு சொல்லலாம். I1 1 ஆம்பியர். அப்போ N2 ∅2 இருக்குல்ல, இதனுடைய மதிப்பும் எவ்வளோ இருக்குன்னா N2 ∅2, இதனுடைய மதிப்பும் 1 வெபர் இருக்கும். இதுவும் 1ன்னு இருக்கும். அப்போ பாருங்கள், இதனுடைய மதிப்பும் 1, இதனுடைய மதிப்பும் 1ன்னா M21 மதிப்பு என்ன கிடைக்கும், M21 ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். இதுவும் 1 இதுவும் 1ன்னா அப்போ M21 ஈக்குவல் டு 1ன்னு தான் கிடைக்கும். அதனால் ஒரு ஹென்றி. இதுதான் வந்து பரிமாற்று மின் தூண்டல் என்னுடைய அழகை வரையறுக்கக்கூடிய ஒரு மெத்தட். என்னது, ஒரு கம்பிச்சுருளில் 1 ஆம்பியர் மின்னோட்டம் பாயும் பொழுது அதன் அருகே இருக்கக்கூடிய கம்பிச்சுருளில் உருவாகக்கூடிய மொத்த பாயமானது 1 வெபர் எனில் அந்த ஜோடி கம்பிச்சுருளுடைய பரிமாற்று மின் தூண்டல் என்னானது 1 ஹென்றி அப்படின்னு சொல்லலாம். இப்படி வரையறுக்கலாம். ஓகேங்களா. ரைட். இதுதான் நம்ம பரிமாற்று மின் தூண்டல்னா என்ன, பரிமாற்று மின் தூண்டல் என்னன்னா எப்படி வரையறுக்கிறது, அதனுடைய அழகு, அந்த அழகை எப்படி வரையறுக்கிறது அப்படிங்கிறது. இப்போ நம்ம அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஜோடி கம்பிச்சுருளுடைய பரிமாற்று மின் தூண்டல் எண்ணுக்கு பொதுவான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த கம்பிச்சுருளுடைய பரிமாற்று மின் தூண்டல் என்ன இதை பொறுத்து, அதே மாதிரி முதல் கம்பிச்சுருளுடைய பரிமாற்று மின் தூண்டல் என்ன இதை பொறுத்து ரெண்டும் பார்ப்போம். ரெண்டும் வந்து ஒரே மதிப்பு வருதா இல்லை வேறு வேறு வருதா அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ கவனிங்க, நீண்ட இரு வரிச்சுருளுடைய பரிமாற்று மின் தூண்டல் N. நீண்ட இரு வரிச்சுருளுடைய பரிமாற்று மின் தூண்டல் N என்னன்னு பார்ப்போம். அதுக்கான கோவை என்ன அப்படின்னு வரையறுக்க போகிறோம். இப்போ நம்ம முதல்ல வந்து ஒரு சுற்று எடுத்துக்கிறோம். ஒரு நீண்ட கம்பிச்சுருள், இது மாதிரி ஒரு நீண்ட கம்பிச்சுருள் எடுத்துக்கிறேன். இப்படி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கம்பிச்சுருள் வந்து 1ன்னு வச்சுக்குவோம். இது வந்து 1வது கம்பிச்சுருள். இந்த கம்பிச்சுருளுடைய குறுக்குவெட்டு பரப்பு, இந்த பரப்பு இருக்கு இல்லையா, இந்த பரப்பு வந்து நான் A1ன்னு வச்சுக்கிறேன். A1ங்கிறது என்னென்னா முதல் கம்பிச்சுருளுடைய குறுக்குவெட்டு பரப்பு இல்லையா. அப்போ முதல் கம்பிச்சுருளின்
கம்பிச்சுருளினுடைய குறுக்குவெட்டு பரப்பு. இது வந்து குறுக்குவெட்டு பரப்பு A1 அப்படின்னு வச்சுக்கிறேன். அடுத்து இந்த கம்பிச்சுருளுடைய நீளம் அது வந்து L தான். கம்பிச்சுருளுடைய நீளம் வந்து L. இது வந்து கம்பிச்சுருளுடைய நீளம் L. அடுத்து இதில் இருக்கக்கூடிய மொத்த சுற்றுகளுடைய எண்ணிக்கை வந்து N2, சாரி முதல் கம்பிச்சுருள் இல்லையா, N1 வச்சுக்கிறேன். N1ங்கிறது என்னது, முதல் கம்பிச்சுருளில் இருக்கக்கூடிய மொத்த சுற்றுகளின் எண்ணிக்கை. அடுத்து ஸ்மால் n1 அப்படிங்கிறது என்னென்னா இந்த முதல் கம்பிச்சுருளில் இருக்கக்கூடிய ஓரலகு சுற்றுகளினுடைய எண்ணிக்கை. அப்போ முதல் கம்பிச்சுருளில் இது எல்லாமே முதல் கம்பிச்சுருளுக்கு தான். முதல் கம்பிச்சுருளில் ஓரலகு சுற்றுகளின் எண்ணிக்கை, இது ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம இது மாதிரி டேர்மு, ஓரலகு சுற்றுகளின் எண்ணிக்கை. இல்லை, முதல் கம்பிச்சுருளில் ஓரலகு நீளத்தில் இருக்கக்கூடிய சுற்றுகளின் எண்ணிக்கை. ஓரலகு நீளத்தில் உள்ள சுற்றுகளின் எண்ணிக்கை. ஓரலகு நீளத்தில், 1 மீட்டர் நீளத்தில் எவ்வளோ சுற்றுகள் இருக்குது அப்படிங்கிறத அதை குறிக்குது. இதுக்கு நம்ம ஏற்கனவே ஃபார்முலா சொல்லியிருக்கோம். ஓரலகு நீளத்தில் உள்ள சுற்றுகளின் எண்ணிக்கைன்னா என்ன வரும், N1 = N1 / Lன்னு சொல்லலாம் இல்லையா, மொத்த சுற்றுகளின் எண்ணிக்கை பை மொத்த நீளம்னு சொல்லலாம். இப்போ அடுத்து இன்னொரு கம்பிச்சுருள் எடுத்துக்கிறோம். இந்த கம்பிச்சுருள் வந்து பாருங்க, இது வந்து 1வது கம்பிச்சுருள், இதனுடைய குறுக்குவெட்டு பரப்பு தான் A1 சொன்னேன். இப்போ அடுத்து 2வது கம்பிச்சுருள் என்னென்னா இதுக்குள்ளேயே இருக்குது. இப்படி இதுக்குள்ளே இருக்குது. முதல் கம்பிச்சுருள் உள்ளேயே 2வது கம்பிச்சுருள் இருக்குது. இப்படி இருக்குது 2வது கம்பிச்சுருள். ஸோ 2வது கம்பிச்சுருள் வந்து உள்ளே இருக்குது. அந்த கம்பிச்சுருளினுடைய நம்ம ஒவ்வொரு டேர்மும் இப்போ வந்து எழுதுவோம். என்னது, 2வது கம்பிச்சுருளுடைய குறுக்குவெட்டு பரப்பு வந்து என்னது, A2. A2ங்கிறது 2வது கம்பிச்சுருள். இப்போ மொத்தமாகவே இங்கே எழுதிக்கிறேன். 2வது கம்பிச்சுருளுக்கு A2ங்கிறது குறுக்குவெட்டு பரப்பு. அடுத்து Lங்கிறது நீளம் தான். அப்போ 2 கம்பிச்சுருளுடைய நீளமும் சமம். இதுக்கும் L தான், 2வது கம்பிச்சுருளுக்கும் L தான். அப்போ L வந்து நீளம். அடுத்து மொத்த சுற்றுகளுடைய எண்ணிக்கை இதில் எத்தனை இருக்குது அப்படின்னா N2 சுற்றுகள் இருக்குது. இது வந்து மொத்த சுற்றுகளின் எண்ணிக்கை. எத்தனை, N2. அடுத்து வந்து ஸ்மால் n2 அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதே மாதிரி தான், ஓரலகு நீளத்தில் இருக்கக்கூடிய சுற்றுகளுடைய எண்ணிக்கை. அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், N2 / Lன்னு சொல்லலாம். ஓரலகு சுற்றுகளில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை இதுதான். இது வந்து இந்த கம்பிச்சுருளை பற்றி சொல்லிட்டோம். இப்போ இந்த 2 கம்பிச்சுருளும் என்னென்னா ஒரே அச்சில் இருக்குது, கோஆக்சியல்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த கம்பிச்சுருளுடைய அச்சில் தான் இந்த கம்பிச்சுருள், 2 கம்பிச்சுருளுக்கும் ஒரே அச்சு, காமன் ஆக்சிஸ், ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்குது. ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த முதல் கம்பிச்சுருளில் மின்னோட்டத்தை செலுத்துகிறேன். அப்போ I1ங்கிறது என்ன அப்படின்னா முதல் கம்பிச்சுருளில் பாயும் மின்னோட்டம். நம்ம செலுத்துறது முதல் கம்பிச்சுருளில் பாயும் மின்னோட்டம், அதாவது நம்ம செலுத்தக்கூடிய மின்னோட்டம். இது வந்து I1. சரி, இப்போ இந்த முதல் கம்பிச்சுருளில் நம்ம செலுத்தக்கூடிய மின்னோட்டம் I1னால இந்த கம்பிச்சுருளுக்குள்ளே, அதாவது முதல் கம்பிச்சுருள் உள்ள அதனுடைய அச்சின் வழியாக ஒரு காந்தப்புலம் உருவாகுது. அந்த காந்தப்புலத்தை என்ன அப்படின்னா B1 வச்சுக்கிறேன். அப்போ B1ங்கிறது முதல் கம்பிச்சுருள் உள்ளே உருவாகக்கூடிய காந்தப்புலம். அது உருவாகுது. சரி, இந்த காந்தப்புலத்துக்கு மதிப்பு என்ன சார், நம்ம 3rd சாப்டரில் படிச்சிருக்கோம். ஒரு வரிச்சுருள் உள்ளே உருவாகக்கூடிய மின்னோட்டம் தாங்கிய வரிச்சுருள் உள்ளே உருவாகக்கூடிய காந்தப்புலத்துக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா பாருங்க, B1 = என்ன ஃபார்முலா, ஜென்ரலாக μ0 Ni, இதுதான் ஃபார்முலா. இப்போ இங்கே வந்து என்னங்கிறது என்னது, முதல் கம்பிச்சுருள் தானே, 1வது கம்பிச்சுருள், அதனால் வந்து N1. முதல் கம்பிச்சுருளில் போகிற மின்னோட்டம் என்னது, I1, அதனால் இங்கே I1 போட்டுருவேன். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நான் என்ன பண்ணுறேன்,
இந்த கம்பிச்சுருளோடு தொடர்புடைய காந்த பாயம் என்ன அப்படின்னு பார்க்கணும். கம்பிச்சுருளோடு தொடர்புடைய காந்த பாயம். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா, இந்த முதல் கம்பிச்சுருளில் மின்னோட்டத்தை செலுத்துறதுனால ரெண்டாவது கம்பிச்சுருளுடைய தன்மின் தூண்டல் என்ன அதான் கண்டுபிடிக்க போகிறேன். ரெண்டாவது கம்பிச்சுருளுடைய தன்மின் தூண்டல் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த ரெண்டாவது கம்பிச்சுருளோடு தொடர்பு கொள்ளக்கூடிய காந்த பாயம் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். முதல் கம்பிச்சுருளில் தான் மின்னோட்டத்தை செலுத்துகிறேன். அப்போ இந்த முதல் கம்பிச்சுருள் முழுவதும் என்ன இருக்கும், இது முழுவதும் காந்தப்புல கோடுகள் இருக்கும். அந்த காந்தப்புல கோடுகள் வந்து என்னது ரெண்டாவது கம்பிச்சுருள் வழியாகவும் போகும். அப்போ ரெண்டாவது கம்பிச்சுருள் வழியாக எவ்வளோ காந்த பாயம் இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா பாருங்கள். ரெண்டாவது கம்பிச்சுருளில் இணையும் காந்த பாயம் எவ்வளவு? காந்த பாயத்துக்கு நம்ம பொதுவாக ஃபார்முலா தெரியும். அது இங்கே வந்து π2ன்னு வச்சுக்கிறேன். ரெண்டாவது கம்பிச்சுருள்னால π2 ஈக்குவல் டு ஜென்ரலாக ஃபார்முலா என்ன சொல்லுவோம், பி வெக்டார் டாட் டிஏ வெக்டார்னு சொல்லுவோம், ஆர் பிடிஏ காஸ் தீட்டான்னு சொல்லுவோம். பிடிஏ காஸ் தீட்டா. இங்கே வந்து தீட்டா வந்து 0 டிகிரி. ஏன்னா ஏ வெக்டார் இந்த கம்பிச்சுருளுக்கு ஒரு கம்பிச்சுருளுடைய பரப்புக்கு ஒரு செங்குத்து வெக்டார் வரைஞ்சோம் அப்படின்னா இந்த திசையில் தான் இருக்கும். காந்த புலமும் பி வெக்டாரும் இந்த திசையில் தான் இருக்கும். அப்போ ரெண்டுமே ஒரே திசையில் இருக்கிறனால இங்கே தீட்டா வந்து 0 டிகிரி. அப்போ காஸ் 0 1. இந்த இடத்துல காஸ் 0 டிகிரி வந்து 1. இந்த இடத்துல பிங்கிறது என்னென்னா இந்த B1. ஏன்னா B1ஓட காந்த புலம் தான் இந்த ரெண்டாவது கம்பிச்சுருள் வழியாக போகுது. அப்போ இந்த இடத்துல B1. அடுத்து ஏரியா குறுக்கு வெட்டு பரப்பு வந்து என்னது ரெண்டாவது கம்பிச்சுருளில் தான் நம்ம வந்து அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அதனால் இங்கே DA2ன்னு போட்டுக்கலாம். DA2 ரைட். இப்போ நம்ம என்னது காஸ் 0ஓட மதிப்பு 1ன்னு சொல்லியாச்சு. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணணும். காஸ் 0ஓட மதிப்பு இது வந்து 1 ஆயிடுச்சு. மீது என்ன இருக்கும், B1 DA தான் இருக்கும். அதில் B1ங்கிறது மாறிலி. ஏன்னா அந்த கம்பிச்சுருள் முழுவதும் அந்த B1 இந்த முதல் கம்பிச்சுருள் முழுவதும் உள்ள காந்தப்புலம் வந்து மாறிலி. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும், மதிப்பு மாறாது. அதனால் B1 மாறிலி, அதை வெளில எடுத்துருவோம். DA இருக்குல்ல, அதுதான் இன்டகிரேட் பண்ணுவோம். இன்டகிரல் DA அதனுடைய மதிப்பு என்ன கிடைக்கும், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். DA2 அதனுடைய மதிப்பு என்ன கிடைக்கும்னா A2ன்னு கிடைக்கும் இல்லையா. இது மாதிரி ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்போ என்ன வரும் நமக்கு எழுதுகிறேன். π2 அதனுடைய மதிப்பு வந்து பாருங்க, B1 வெளில எடுத்தாச்சு. இன்டகிரல் DA பண்ண காஸ் தீட்டாவோட மதிப்பு 1 ஆகிடுது. இன்டகிரல் DAவோட மதிப்பு வந்து என்னென்னா இன்டகிரல் DA2ஓட மதிப்பு வந்து A2ன்னு வந்துடுது. இப்போ இதுக்கு வேணால் ஒரு ஈக்குவேஷன் நம்பர் கொடுக்கணும். ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ இந்த B1 மதிப்பு இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ சப்ஸ்டிடியூட்டிங் 1 in 2 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் பாருங்கள். π2 ஈக்குவல் டு B1க்கு பதிலாக என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷன் μ0 n1 I1 B1க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணணும். அடுத்து என்ன இருக்குது, A2. இதுதான் என்னது ரெண்டாவது கம்பிச்சுருளோடு தொடர்புடைய காந்த பாயம். இது வந்து ஒரு சுற்று இருக்குது. இப்போ இதில் வந்து இது வந்து ஒரு சுற்றில் இவ்வளோ காந்த பாயம். இது மாதிரி நமக்கு எத்தனை சுற்று இருக்குது, இதில் மொத்தம் கேபிட்டல் N2 சுற்று இருக்குது இல்லையா. அப்போ மொத்த காந்த பாயம் ரெண்டாவது சுற்றோடு இணையக்கூடிய மொத்த காந்த பாயம் எவ்வளோ அப்படின்னா N2 π2. இப்போ இதனுடைய மதிப்பு என்ன, N2க்கு நம்மளுக்கு என்னன்னு தெரியும். ஏன்னா N2ங்கிறது என்ன சொல்லியிருக்கோம் பாருங்கள், ஸ்மால் N2 ஈக்குவல் டு கேபிட்டல் N2 பை L. அப்போ இதிலேருந்து என்ன எழுதலாம், கேபிட்டல் N2 ஈக்குவல் டு கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டா ஸ்மால் N2 இன்ட்டு Lன்னு எழுதலாம். அப்போ இந்த கேபிட்டல் N2க்கு பதிலாக நான் என்ன போடுறேன், ஸ்மால் N2ன்னு போடுறேன். எழுதலாமா, ஸ்மால் N2 இன்ட்டு L. இந்த π2ஓட மதிப்பு இங்கே இருக்குது, அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா. என்ன எழுதலாம், இப்போ பாருங்கள், π2ஓட மதிப்பு μ0 n1 I1 இன்ட்டு A2 இருக்குது இல்லையா, இப்படி கிடச்சிருது. இப்போ இது அப்படியே இருக்கும். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ அடுத்து வந்து இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பரிமாற்று மின் தூண்டல் N அப்படின்னா என்ன, அதுக்கான ஜென்ரல் ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்ல, அதை இங்கே கொண்டு வருவோம். என்ன ஃபார்முலா பார்த்தோம், இந்த ரெண்டாவது கம்பிச்சுருளுடைய மொத்த காந்த பாயம் N2 π2ங்கிறது ஈக்குவல் டு நான் சொன்னோம் M21 இன்ட்டு முதல் கம்பிச்சுருளில் பாயக்கூடிய மின்னோட்டம் I1 சொன்னேன் இல்லையா. இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். இது ஜென்ரல் ஃபார்முலா, நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது. இது தெரியணும் இந்த ஈக்குவேஷன். இது வந்து 4ன்னு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், மூணாவது ஈக்குவேஷன் நாலாவது ஈக்குவேஷன் ரெண்டையும் பாருங்கள். மூணாவது ஈக்குவேஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு N2 π2 இருக்கும். நாலாவது ஈக்குவேஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு N2 π2 இருக்கும்.
அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஈக்குவேட் பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலுங்கிறதுனால ரைட் ஹேண்ட் சைடு நான் ஈக்குவேட் பண்ணுறேன். அப்போ என்ன வரும் பாருங்கள், என்ன வரும், ஈக்குவேஷன் நம்பர் 3 ஈக்குவல் டு 4 ஈக்குவேட் பண்ணால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல், அப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவேட் பண்ணலாம். இப்போ பாருங்க M21 இன்ட்டு I1 ஈக்குவல் டு இங்கே என்ன கிடைக்குது, N2 L μ0 N1 இன்ட்டு I1 இன்ட்டு A2 இப்படி கிடைக்குது. இப்போ இதில் ஈக்குவலுக்கு இந்த பக்கமும் I1 இருக்குது, இந்த பக்கமும் I1 இருக்குது. இது ரெண்டும் கேன்சல் பண்ணலாம். அப்போ மீதி நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா M21 இதுதான் எனக்கு வேணும். ரெண்டாவது கம்பிச்சுருளுடைய தன்மின் தூண்டல் எண் முதல் சுருளை பொறுத்து அதுதான் வேணும். அப்போ M21 ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் நான் அதை ஒரு ஆர்டரில் எழுதிக்கிறேன். எப்போதுமே μ0 ஃபஸ்ட்டில் எழுதுவோம், அதனால் μ0 எழுதிட்டேன். அடுத்து இங்கே பாருங்க N1, அடுத்து N2, அடுத்து என்ன இருக்குன்னா A2, அடுத்து L. ஸோ இதுதான் ஃபார்முலா. இதுக்கு ரெண்டாவது கம்பிச்சுருளுடைய தன்மின் தூண்டல் எண் முதல் சுருளை பொறுத்து இதுதான் வேணும் நமக்கு. ஸோ அது கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். இது ஈக்குவேஷன் நம்பர் 5, ஆல்ரெடி 4 வரலையும் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து 5ன்னு வச்சுக்கிறோம். இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், முதல் கம்பிச்சுருளுடைய தன்மின் தூண்டல் எண் ரெண்டாவது கம்பிச்சுருளை பொறுத்து. இப்போ இந்த கேஸில் என்ன பார்த்தோம், முதல் கம்பிச்சுருளில் மின்னோட்டத்தை செலுத்தணும், அதனால் ரெண்டாவது கம்பிச்சுருளுடைய தன்மின் தூண்டல் எண்ணு பார்த்தோம்ல. இப்போ அதே மாதிரி இப்போ என்ன பண்ண போகிறோம், ரெண்டாவது கம்பிச்சுருளில் மின்னோட்டத்தை செலுத்த போகிறோம், அதனால் முதல் கம்பிச்சுருளில் எவ்வளோ பரிமாற்று மின் தூண்டல் எண் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், அடுத்த கேஸு நம்பர் 1 நம்பர் 2 மாறாது, எதுவும் மாறாது. ஆனால் இங்கே இப்போ மின்னோட்டத்தை ரெண்டாவது கம்பிச்சுருளில் செலுத்துகிறேன். எவ்வளோ மின்னோட்டம் செலுத்துகிறேன் அப்படின்னா I2 மின்னோட்டம். அப்போ I2ங்கிறது இப்போ ரெண்டாவது கம்பிச்சுருளில் பாயும் மின்னோட்டம் அல்லது செலுத்தப்படும் மின்னோட்டம், ரெண்டாவது கம்பிச்சுருளில் செலுத்தப்படும் மின்னோட்டம். ரெண்டாவது கம்பிச்சுருளில் செலுத்தப்படக்கூடிய மின்னோட்டம் I2. இப்போ அதனால் முதல் கம்பிச்சுருளில் எவ்வளோ காந்த பாயம் இணையுதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஏற்கனவே பண்ண மாதிரி தான். முதல்ல இந்த ரெண்டாவது கம்பிச்சுருளில் பாயக்கூடிய மின்னோட்டம் I2னால் எவ்வளோ காந்தப்புலம் உருவாகும் இந்த கம்பிச்சுருளுக்குள்ளே, ரெண்டாவது கம்பிச்சுருளுக்குள்ளே எவ்வளோ காந்தப்புலம் உருவாகுன்னு முதல்ல எழுதிடுவோம். காந்தப்புலத்துக்கு என்ன ஃபார்முலா, அப்போ ரெண்டாவது கம்பிச்சுருள் உள்ளே காந்தப்புலம் எவ்வளோ இருக்கும், உள்ளே காந்தப்புலம் எவ்வளோ, அதை B2ன்னு வச்சுக்கிறேன். B2 ஈக்குவல் டு என்ன வரும், என்ன ஃபார்முலா, ஜென்ரல் ஃபார்முலா μ0 இன்ட்டு N இன்ட்டு I. இப்போ இங்கே என்ன வரும், μ0 இருக்கட்டும், என்னங்கிறது என்னது, ரெண்டாவது கம்பிச்சுருளில் தான் நான் மின்னோட்டம் செலுத்துகிறேன். அப்போ அதோட எண் மதிப்பு N2. அடுத்து I, ரெண்டாவது கம்பிச்சுருளில் பாயக்கூடிய மின்னோட்டம் I2 எழுதியாச்சு. ஸோ இது ஒரு நம்பர் கொடுத்துருவோம், இது ஈக்குவேஷன் நம்பர் 6. இப்போ இதனால் முதல் கம்பிச்சுருளில் எவ்வளோ காந்த பாயம் உருவாகுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ முதல் கம்பிச்சுருளில் உருவாகக்கூடிய காந்த பாயம், முதல் கம்பிச்சுருளில் இணையும் பாயம் ஒரு சுற்று முதல்ல அது வந்து என்னது π1 வச்சுக்கலாம். π1 ஈக்குவல் டு அங்கே பண்ண மாதிரியே இன்டெக்ரல் என்னது, இந்த காந்த பாயம் இதனால தான் உருவாது, அதனால் B2 ஓகேயா இன்ட்டு என்ன சொல்லலாம் DA. இங்கே பாருங்கள் பரப்பு என்னன்னு பார்க்கணும். இப்போ ரொம்ப முக்கியம், B2 இன்ட்டு DA காசிட்டான்னு சொல்லுவோம். காசிட்டாவோட மதிப்பு இங்கேயும் 1 தான், அது நம்மளுக்கு தெரிஞ்சது. இங்கே வந்து ரீசன் வந்து காஸ் தீட்டாவோட மதிப்பு வந்து 1, அதனால் இங்கே போடலாம். அடுத்து இங்கே DA2 போடணுமா 1 போடணுமா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த இடத்துல என்ன போடணும், இங்கே நம்ம வந்து முதல் கம்பிச்சுருளோடு இணையக்கூடிய காந்த பாயம் தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் இங்கே என்ன போடணும், பரப்பு வந்து என்ன போடணும் அப்படின்னா DA2 தான் போடணும். என்ன சார், முதல்ல வந்து ரெண்டாவது கம்பிச்சுருளோட போன கேஸில் ரெண்டாவது கம்பிச்சுருளோடு இணையக்கூடிய காந்த பாயத்துக்கும் அந்த இடத்துல DA2 போட்டிங்க. இப்போ முதல் கம்பிச்சுருளோடு இணையக்கூடிய காந்த பாயத்துக்கும் DA2 போடுறீங்க, வித்தியாசம் இல்லையா அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது முதல் கம்பிச்சுருளோடு இந்த ஏரியாவில் இணையக்கூடிய காந்த பாயம் தான். ஆனால் நமக்கு இப்போ கரண்ட் எங்கே பாஸ் பண்ணியிருக்கோம்னா ரெண்டாவது கம்பிச்சுருளில் தான் கரண்ட் பாஸ் பண்ணியிருக்கோம்.
அப்போ காந்தப்புலம் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த கம்பிச்சுருளுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். ஒரு ஐடியல் சொலினாய்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு நீண்ட வரிச்சுருளில் காந்தப்புலம் வந்து கம்பிச்சுருள் உள்ளே மட்டும்தான் இருக்கும், கம்பிச்சுருளுக்கு வெளியில் காந்தப்புலம் இருக்காது. இப்போ நம்ம எந்த கம்பிச்சுருளில் மின்னோட்டத்தை செலுத்துகிறோமோ அந்த கம்பிச்சுருள் உள்ளே தான் காந்தப்புலம் இருக்கும், அதுக்கு வெளியில் காந்தப்புலம் இருக்காது. இப்போ நம்ம மின்னோட்டம் 2வது கம்பிச்சுருளில் தான் செலுத்தியிருக்கோம், அப்போ இதுக்குள்ளே மட்டும்தான் காந்தப்புலம் இருக்கும். இந்த ஏரியாவில் மட்டும்தான் காந்தப்புலம் இருக்கும், இதுக்குள்ளே மட்டும்தான் காந்தப்புலம் இருக்கும், இதுக்குள்ளே இருக்கும். இந்த இடத்துலலாம் இருக்காது, இங்கே இருக்காது, இங்கே இருக்காது. அப்போ இந்த முதல் கம்பிச்சுருள் இவ்வளோ பெருசு இருந்தாலும் அதில் காந்தப்பாயம் எந்த ஏரியாக்குள்ளே இருக்குன்னா இந்த ஏரியாக்குள்ளே தான் இருக்கும். இதனுடைய ஏரியா என்னது? A2. அதனால தான் DA2 போடுறேன். இந்த பாயிண்ட் முக்கியம். இப்போ நம்ம பார்ப்போம், தொடர்ந்து இது பண்ணுவோம். ரைட். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? வழக்கம் போல் நம்ம வந்து B2 மாறிலி அதை அப்படியே வச்சுக்குவோம். B2 அப்படியே இருக்குது. அடுத்து இந்த DA2 இன்டகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? A2ன்னு கிடைக்கும் இல்லையா? இது வந்து ஒரு ஈக்குவேஷன் நம்பர் கொடுத்துக்குவோம், 7ன்னு கொடுத்துக்குவோம். அடுத்து இந்த B2னுடைய வேல்யூ இது ஏற்கனவே இந்த ஈக்குவேஷனில் இருக்குது, ஈக்குவேஷன் நம்பர் 6ல் இருக்குது. அப்போ அந்த 6ஐ கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ சப்ஸ்டிடியூட்டிங் 6 in 7. அப்போ என்ன கிடைக்கும்? ∅1 = B2க்கு பதிலாக இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணலாம். μ0 × N2 × I2 × B2ஓட வேல்யூ தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். A2 இங்கே இருக்குது, அதை எழுதிட்டு இது வந்து ∅1. இது வந்து என்னது? ஒரு சுற்றில், அதாவது 1வது கம்பிச்சுருளுடைய ஒரு சுற்றில் இருக்கக்கூடிய காந்தப்பாயம். அப்போ மொத்த காந்தப்பாயம் என்ன? மொத்த காந்தப்பாயம் என்ன வரும்? மொத்த பாயம் அப்படின்னா இதில் எத்தனை சுற்றுகள் இருக்குது? N1 சுற்றுகள் இருக்குது இல்லையா? அப்போ N1 × ∅1 வரும். N1உடைய மதிப்பு நம்ம எப்படி எழுதலாம்? நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, ஸ்மால் n1 = கேபிட்டல் N1/Lன்னு சொன்னோம். அப்போ கேபிட்டல் N1 = கிராஸ் மல்டிபிள் பண்ணால் ஸ்மால் n1 × Lன்னு வரும்ல. அப்போ இந்த கேபிட்டல் N1க்கு பதிலாக ஸ்மால் n1 × L போட்டோம். இந்த ∅1க்கு பதிலாக இதை சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ என்ன வரும்? μ0 × N2 × I2 × A2. இது கிடச்சிருச்சு. இது வந்து ஒரு ஈக்குவேஷன் நம்பர் கொடுத்து, ஈக்குவேஷன் நம்பர் 8. அடுத்து நம்ம ஜென்ரல் ஃபார்முலா பரிமாற்று மின் தூண்டல் பார்த்தோம்ல, அதை எழுதுவோம். அதாவது இந்த 1வது கம்பிச்சுருளில் இருக்கக்கூடிய மொத்த பாயத்துக்கு N1 × ∅1 = இது எதுக்கு சமம்? ஜென்ரல் ஃபார்முலா படி M12. இங்கே பாருங்கள், M12னா ஏன்னா 1வது கம்பிச்சுருளுடைய பரிமாற்று மின் தூண்டல் எண் 2வது கம்பிச்சுருளை பொறுத்து, அதனால் M12ன்னு போடுறேன். M12 × I. இப்போ கரண்ட் வந்து எந்த கம்பிச்சுருளில் பாயுது? 2வது கம்பிச்சுருளில், அதனால் வந்து என்னதுங்க? I2 போட்டுக்கணும். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 9. சரியா? இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா. இந்த 2 ஃபார்முலாவும் கம்பேர் பண்ணுங்கள். 8, 9 ரெண்டும் கம்பேர் பண்ணால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்குது. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவேட் பண்ணால் இந்த ஈக்குவேஷன் ஏற்கனவே நம்ம டெரைவ் பண்ணது அது அப்படியே இருக்கட்டும், மற்றதெல்லாம் நான் எரேஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா அதை நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ மற்றதெல்லாம் எரேஸ் பண்ணால் இங்கே பாருங்கள், இது ரெண்டும் ஈக்குவேட் பண்ணுறேன். 8, 9 ரெண்டும் ஈக்குவேட் பண்ணுறேன். ஈக்குவேட் பண்ணால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு சார் ஈக்குவல். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவேட் பண்ணால் இங்கே என்ன இருக்குது? M12 I2 = இங்கே என்ன இருக்குது? N1 L μ0 N2 I2 A2 இருக்குது. இங்கே உள்ளது அப்படியே எழுதிட்டாங்க. இப்போ எது கேன்சல் பண்ணலாம்? அந்த பக்கம் I2, இங்கே ஒரு I2 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ மீதி என்ன இருக்குது? M12 = ஆர்டராக எழுதிக்கிறேன். முதல்ல μ0, அடுத்து N1 N2 A2 L. இதுதான் முதல் கம்பிச்சுருளை பொறுத்து, முதல் கம்பிச்சுருளுடைய பரிமாற்று மின் தூண்டல் எண் 2வது சுருளை பொறுத்து. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 6ன்னு வச்சுக்கோங்க. இப்போ 5 and 6 ரெண்டையும் பாருங்கள். இது வந்து 2வது கம்பிச்சுருளுடைய பரிமாற்று மின் தூண்டல் 1வது கம்பிச்சுருளை பொறுத்து. இது முதல் கம்பிச்சுருளுடைய பரிமாற்று மின் தூண்டல் எண் 2வது சுருளை பொறுத்து. ரெண்டும் பார்த்தீங்கன்னா சமமாக இருக்குது இல்லையா? இதுதான். அப்போ 5ம் 6ம் ஈக்குவல் அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியுதுன்னா, 2 கம்பிச்சுருளுடைய பரிமாற்று மின் தூண்டல் எண், அதாவது M21ம் M12ம் ஈக்குவல் அப்படிங்கிறது தெரியுது. அதே மாதிரி இந்த A வந்து என்ன வரும்னு பார்த்துக்கணும். A2 தான் இருக்குது, இங்கே A2 தான் இருக்குது. அப்போ A1னா A2வாக வருமா? இந்த ஃபார்முலாவில் இந்த 2 ஃபார்முலையும் வரணும்னா எந்த கம்பிச்சுருள் உள்ளே இருக்கோ, இந்த கம்பிச்சுருள் தான் உள்ளே இருக்குது, 2வது கம்பிச்சுருள், அதுதான் இந்த இடத்துல ஃபார்முலாவில் வரும். அதனுடைய குறுக்கு வெட்டு பரப்பு தான் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இங்கே படம் வரைகிறப்ப நம்ம மாற்றி கூட போடலாம். இது வந்து 1, இது 2ன்னு கூட வைக்கலாம்.
சப்போஸ் இது 1 இது 2ன்னு வச்சா இந்த ஃபார்முலாவில் வந்து என்ன வரும் அப்படின்னா, இதுதான் உள்ளே இருக்கக்கூடிய கம்பிச்சுருள் தான் 1வது கம்பிச்சுருள் நீங்கள் பேர் வச்சுருந்தீங்கன்னா, அப்போ இந்த இடத்துல வந்து A1 தான் வரும். சரியா? அதனால் நம்ம எப்படி பேர் வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் டெரிவேஷனில் வரும். என்ன ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது என்னென்னா, உள்ளே இருக்கக்கூடிய கம்பிச்சுருள் எதுவோ அதனுடைய குறுக்கு வெட்டு பரவு தான் இந்த ஃபார்முலாவில் இந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இவ்வளோதான் ரொம்ப ஈஸியான டெரிவேஷன். ஓகே, மீண்டும் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நன்றி.